சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. அவர் 2.25 நாள் ஒரு ராசியில் இருப்பார். மொத்தம் ஒரு மாதத்துக்கு 12 ராசியை சுற்றி வரார். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு? புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. கிரகங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது பாருங்க. குரு பகவான் ராசியில் உச்ச நிலை பெறுகிறார். இந்த கடக ராசிக்கு யோகாதிபதி, அதாவது பாக்கியாதிபதி, பாக்கியத்தை செய்யக்கூடியவர் உச்ச நிலை வருகிறார் என்று சொன்னால் இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் துவங்கியாச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்போ குரு கடகத்துக்கு வந்தாரோ அதிசாரம் பெற்று அன்னையிலிருந்து கடகராசி அன்பர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் ஆரம்பிச்சாச்சு. இனி உங்கள் வாழ்க்கை மலர்ச்சியாகத்தான் இருக்க போகிறது. உங்கள் முகம் மலர்ச்சியாக இருக்க போகிறது என்று சொல்லலாம். குரு பகவான் 9க்குடையவன், சிறப்பாக இருக்கிறார், உச்ச நிலை பெறுகிறார், 9ஐ பார்க்கிறார். அதான் அங்கே இருக்கிற பியூட்டி. தன் வீட்டை தானே பார்ப்பது என்பது மிக சிறப்பு. நினைத்த காரியங்கள் மட்டுமல்ல, நினைக்காத காரியங்கள் கூட இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது. எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கின்றன. உங்களுக்கு பாருங்க, முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 4ல் 10 நாள் இருக்கார். அதுக்கப்புறம் 20 நாள் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்று குரு பார்வை பெறுகிறார். அது இன்னும் சிறப்பு. அப்போ யோகாதிபதி, பாக்கியாதிபதி எல்லாம் சிறப்பாக இருக்கிறாங்க. இதை தாண்டி குரு பார்வை கோடி நன்மை. இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் சிறப்பாக இருப்பதால் இந்த தமிழ் மாதம் ஐப்பசி மாதம் அற்புதமாக இருக்க போகிறது கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். ஏன் என்று சொன்னால் 10ஆம் இடத்தை அதிபதி ஆட்சி நிலை பெறுகிறார், குரு பார்வை பெறுகிறார். முதல் 10 நாள் 10ஆம் இடத்தையே பார்க்கிறார் செவ்வாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். ஆதலால் இந்த செவ்வாயுடைய நிலை சிறப்பாக இருப்பதால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மின்சாரத்துறை, ரசாயனத்துறை, விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், பிரைவேட் செக்யூரிட்டி, யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டி அன்பர்கள், எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், டெக்னீஷியன்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு உன்னதமான நேரம் காலம். அதாவது இவங்களுக்கு வேலையில் ஒரு பிடிமானம் இருக்கும், ரெகக்னேஷன் கிடைக்கும், நிர்வாகம் பாராட்டும், அதிகாரிகள் பாராட்டுவார்கள், உடன் பணிபுரிபவர்கள் பாராட்டுவார்கள். நல்லது நடக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இவங்க நீங்கள் சலுகைகள் என்ன கேட்குறீங்களோ அரசு தனியார் துறையில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் மிகுந்த கொண்டாட்டமான ஒரு மாதம் இது ஐப்பசி மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கூட இந்த சனி பார்வை, சனி 9ல் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். அதனால் சனியினுடைய தீய பார்வை எதுவும் அங்கே இல்லை, தீய பலன்கள் இருக்காது. தந்தைக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரணும்னு சொல்லணும், தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படணும்னு சொல்லணும். ஆனால் குரு பார்க்கறதால எவ்ரிதிங் இஸ் ஆல்ரைட். எல்லாமே தந்தை சிறப்பாக இருப்பார். தந்தை உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருக்கிறார். தந்தைக்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலர் வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக போகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. தாராளமாக போங்க. அதே நேரத்தில் இந்த ராகு பகவான் 8ல் இருக்கார். அதை பற்றி நம்ம சொல்லித்தாங்க ஆகணும்.
இந்த ராகு 8ல் இருக்கும்போது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுக்காக இல்லைனாலும் உங்கள் நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, இல்லை அக்க தெரிஞ்சவங்க, எதிர் வீடு பக்கம் யாருக்காவது பிரச்சனைனா அவங்களுக்காக போய் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, பம்பு வழக்குன்னு நீங்கள் நேரத்தை செலவிடுவது மட்டுமல்ல, பல விரயத்தையும் செலவிட்டு ஒரு சிலருக்கு அசிங்கம், அவமானங்கள் கூட ஏற்படக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். சில நன்மைகளும் இருக்கு, இது போல சில தீமைகளும் இருக்கு. ஆனால் உங்க பேசிக்கா உங்க தசாபுத்தி இப்போ சிறப்பாக போச்சுன்னு சொன்னா இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு கோலோச்சக்கூடிய ஒரு நல்ல நேரம். உங்க அருமையா இருப்பீங்க, சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். ஆனால் 2ல் கேது இருக்கிறதால வருமானம் சிறப்பாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். பேசுவதில் எச்சரிக்கையாக இருங்கள். 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பிபிஓ, சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். மற்றபடி இந்த செவ்வாய் சூரியனோடு 10 நாள் இருக்கார். அதுக்கப்புறம் சூரியன், புதன், சுக்கிரன் கடைசி 13 நாள் முக்கூட்டு கிரகங்கள் இணைந்து இருக்கின்றன. அப்படி பார்க்கும் பொழுது அரசு துறை மட்டுமல்ல, அதாவது அரசியல்வாதிகள் அவங்களுக்கும் ஒரு நேரம், சிறப்பான நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலேயே குரு ராசியில இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு சுப வேலையை எடுத்துக்கிட்டு போய் சக்ஸஸாக பண்ணுவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது இது நாள் வரைக்கும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வந்திருக்கும், பிரச்சனைகள் வந்திருக்கும், பிரிவினைகள் வந்திருக்கும், ஒரே வீட்டில் கூட வந்திருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போ 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கணவன் மனைவி இடையே ஒரு ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். 2ஆம் இடத்துல கேது இருக்கார். குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை சச்சரவு வரும், மற்ற குடும்ப உறுப்பினர்களால் வரும். ஆனால் 7ஆம் இடத்தில் குரு பார்வை இருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். மற்றபடி தொழிலில் வளர்ச்சி இருக்கிறது. தொழிலை நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்க, இரட்டிப்பு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள். 10க்குடையவன் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது பல மழை பொழிய போகிறது, உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்க போகிறது என்று சொல்லலாம். மற்றபடி அதே செவ்வாய் செலவினங்களையும் காட்டுகிறது. அது சுப செலவு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட வாங்கிறது, இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இதெல்லாம் செய்வீங்க. இன்னும் எல்லாத்தையும் விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம், 4ல் சுக்கிரன் அவர் ஆட்சி நிலையில் இருக்கிறார். கடைசி 13 நாள், முதல் 17 நாள் கூட பரிவர்த்தனை யோகத்துக்கு வந்துடுறார் ஆட்சியில். அப்போ சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருப்பதால் வீடு, அதாவது ஆல்ட்ரேஷன் பண்ண, வீடு பெயிண்ட் பண்ண, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண, இதெல்லாம் செய்வீங்க. பழைய வண்டி, 2 வீலரை விற்றுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய நிலை, அல்லது புதுசாகவே கார் இப்படி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதிலே குறிப்பாக இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, இல்லை வாகனத்தையே தொழிலாக வச்சு செய்யக்கூடியவர்களுக்கு இன்னொரு வாகனம் கண்டிப்பாக வாங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்போ ஆட்டோ ஓட்டுறீங்க, இன்னொரு ஆட்டோ வாங்கி நீங்கள் லைனில் விடலாம். இல்லை டாக்ஸி ஓட்டுறீங்க, இன்னொரு டாக்ஸி வாங்கலாம். ஸோ உங்கள் தொழிலில் நீங்கள் அதை விஸ்தீரிப்பு பண்ணுவதற்கான ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. 11ஆம் இடத்தை சனி பார்ப்பது மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருங்க. மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. இந்த
கடகராசியில் பிறந்தவர்கள் 14, 15, 16 ஐப்பசி தேதியை தான் குறிப்பிடுறோம். இந்த நாட்களில் எச்சரிக்கையாக இருங்கள், சூதனமாக நடந்து கொள்ளுங்கள். தலைக்கு வருது, தலைப்பாயிடம் போகும். கடக ராசிக்கு குரு அதிசாரம் பெற்று ராசியில் அமர்ந்து உச்சம் பெற்று இருப்பது என்பது கடக ராசியினருக்கு ஒரு பொற்காலம், கோல்டன் பீரியட். இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அளவில்லாத சந்தோஷத்தை தரப்போகிறீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை, அது ரொம்ப இதுதாங்க ஹைலைட்டு. நிச்சயமா உங்களுக்குள்ள இருந்த கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிக்கு பிணக்குகள், சண்டை சச்சரவு, ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தருக்கு அன்னொன்னையும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க போறீங்க. நண்பர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிலை. கூட்டு தொழில் பண்ணுற இடத்துல கூட்டாளிகள் கூட ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நிலை. கூட்டு தொழில் மிக பிரமாதமாக செயல்படும். நல்ல சம்பாத்தியம் கிடைக்க போகிறது. 2 கேது இருக்கிறது, 7, 8 ராகு இருக்கிறது. ராகு கேதுக்கு இந்த கடகராசி அன்பர்கள் கண்டிப்பாக பிரீத்தி பண்ணணும். ஒன்றும் இல்லைங்க, கடகராசியில் பிறந்தவங்க ராகு கேதுவை வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ அருமையான நேரம். ஓம் அமிர்த ராகவே போற்றி அப்படின்னு 108 தடவை சொல்லுங்க. ஓம் அமிர்த கேதுவே போற்றி அப்படின்னு ஒரு 108 தடவை கேதுவுக்காக சொல்லுங்க. இது 108ன்னா 1008 கூட சொல்லலாம். கவுண்டிங் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, நீங்கள் சொல்லிகிட்டே போங்க. நடந்து வாக்கிங் போகும்போது சொல்லுங்கள், ட்ராவலிங் போகும்போது சொல்லுங்கள், ஆஃபீஸில் சும்மா ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல ராகு கேதுவை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால், அதாவது ஓம் அமிர்த ராகுவே நமகன்னு சொல்லலாம், போற்றின்னு சொல்லலாம். ஓம் அமிர்த கேதுவே நமக அப்படின்னு ஒரு 1008 தடவை சொல்லி பாருங்கள். இந்த ராகு கேதுவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பல அற்புதங்கள் செய்ய போகிறது கிரகங்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.